இன்றைக்கு நான் கொடுக்க போகும் செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்காதிருங்கள். டு நாட் பிட்ரே ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்காதிருங்கள். உங்களை யாராவது என்னைக்காவது காட்டி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் யார்ட்டையாவது எதையாவது நம்பி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உண்மையை நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்லுவீங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யாரை பற்றி அவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னீங்களோ அவங்ககிட்ட நேராக போய் அவங்க சொல்லி உங்களை காட்டி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. டேய், யார்டா இந்த தப்பு பண்ணது, யார்டா தண்ணியை கீழே கொட்டினதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பண்ணல, இவங்க தான் என்ன பண்ணாங்க. இது மனிதர்களுக்குள்ளாக ஓகேயான ஒரு காரியம்தான். ஆனால் யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 3 வசனங்கள்லிருந்து 2 பாடங்கள். முதல் பாடம் என்னவென்றால், தனக்கு துரோகம் செய்பவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். Jesus is extremely gracious even to the ones who betray him. தனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்கிறார். நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இந்த பஸ்காவினுடைய போஜனம் என்பது குடும்பத்தினரோடு அவர்கள் சாப்பிடும் ஒரு போஜனம். They eat with family members. அப்ப யூதாசை இயேசு கிறிஸ்து அங்கே அனுமதித்திருக்கிறார் என்றால், அவனை தன் குடும்பத்தில் ஒருவனாக தேவன் என்ன பண்ணாருங்க? அனுமதித்தார். தன்னுடைய குடும்பத்தினரோடு அமர்ந்து அந்த பந்தியை சாப்பிடுவதற்கு அவனுக்கு என்ன பண்ணாருங்க? அனுமதி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இந்த யூதாசை என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ராபோஜன பந்தியில ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை என்ன பண்றாருங்க? ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு! அவருக்கு துரோகம் செய்கிறவர்களையும் அவர் தள்ளி விடுவதில்லை. He doesn't want to chase away people who betray him. அவர்களையும் அவர் என்ன பண்றாருங்க? முடிந்தளவு அவருடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் காத்திருக்கிறார். இப்போ யூதாஸ்ட மட்டும் தான் பிரச்சனையா? யூதாஸ்ட மட்டும் இல்ல, பேதுரும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? மறுதலிக்கிறாரு. மற்ற சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு என்ன பண்றாங்க? ஓடி போறாங்க. அவர் யாரையுமே குறை சொல்ல கிடையாது. அவர் எல்லாரையுமே என்ன பண்றாருங்க? அருகிலே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் யோவான் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமே என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களோடு அவர் போஜனம் பண்ண கூடி வந்தபோது இவங்க எல்லாரும் அந்த மேல் வீட்டுக்கு வராங்க. அங்க ஒரு பிரச்சனை. யூதர்களுடைய வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால்கள் என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. இப்போ சில இடங்கள்ல கால்களை கழுவி விடுவதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலைக்காரர்களை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. இப்போ சீஷர்கள் இந்த பாதங்களை கழுவி விடுவதற்கு ஆட்கள் என்ன பண்ணலைங்க? ஒழுங்கு பண்ணல. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர் முகத்தை பார்க்குறாங்க, யாருடா பாதத்தை கழுவி விடுறதுன்னு சொல்லி. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில டைம் நம்ம சர்ச்சில் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும் சீக்கிரம் போனால் தான் இடம் கிடைக்கும். அதனால சர்ச்சுக்கு கடைசியாக வரவங்க கூட நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு கல்யாணம்னா 8 மணிக்கே என்ன பண்ணுவாங்க? பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நீட்டாக உட்காந்துருவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அவங்க பொண்ணோடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அவங்க உள்ளே பார்ப்பாங்க, இடம் இருக்காது. நம்ம விசுவாசிங்க யாருமே அவங்க முகத்தை என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்கவே மாட்டாங்க. பார்த்தா எங்கடா இடம் கொடுக்கணுமோ அப்படின்னு. அதே மாதிரி தான் சீஷர்களும் உட்காந்துருக்கான். ஒருவேளை எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்து தான் இயேசு கிறிஸ்து போய் இந்த பந்தியை ஆயத்தம் படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இவங்க எல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கும் போது
இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய சட்டையை கழட்டி அது என்ன பண்ணுறாருங்க, இடுப்பில் கட்டுறார். அப்படி அவர் இடுப்பில் கட்டுறது எதுக்கு அடையாளம்னா, அவர் ஒரு அடிமையை போல தன்னை என்ன பண்ணார், தாழ்த்தினார். ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருங்க, கீழே உட்கார்றாரு. ஒவ்வொரு சீஷர்களுடைய பாதத்தையும் அவர் என்ன பண்ணுறாருங்க, கழுவி விடுகிறார். அப்படி ஒவ்வொரு சீஷருடைய பாதத்தை அவர் கழுவி விடும்போது யாருடைய பாதத்தையும் அவர் கழுவினாருங்க, தன்னை மறுதளிக்கிற பேதுருனுடைய பாதத்தையும் அவர் கழுவுறாரு. தன்னை விட்டு ஓடி போகிற சீஷருடைய பாதத்தையும் கழுவுறாரு. தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசுடைய பாதத்தையும் அவர் கழுவுறாரு. நம்ம எல்லாருமே கடவுளை பற்றி நிறைய கதைகள் கேட்டிருக்கலாம், கடவுளை பற்றி நிறைய இதிகாசங்களை நம்ம வாசிச்சிருக்கலாம். அந்த இதிகாசங்கள் அந்த கதைகள் எல்லாம் கடவுள் எப்படிப்பட்டவராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப கோபமுள்ளவர். பாவிகளை அவர் என்ன பண்ணிடுவாருங்க, அழித்து போட்டுருவார். அவர் பாவிகளை பக்கத்திலே என்ன பண்ண மாட்டாரு, சேர்த்து கொள்ள மாட்டாரு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, பரிசுத்தமான தேவன். 2 கொரிந்தியர் 5:21 அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது ஒரு பாவமும் அறியாத தேவன் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அப்ப பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து யாருடைய பாதங்களை கழுவுகிறாருங்க, யூதாசனுடைய, தன்னை காட்டி கொடுக்கிறவனுடைய பாதங்களை கழுவுகிறவராக இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் நினைப்பது போல தேவன் பாவிகள் மீது வெறுப்பும் கசப்புணர்வும் கோபமும் கொண்டவர் அல்ல. தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பாவம் செய்கின்ற நபர்களை அவர் சிட்சிக்கிறவராக இருக்கலாம், அவர் தண்டிக்கிறவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய சிட்சையும் அவருடைய தண்டனையும் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டியாமல் இருப்போமே என்றால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய மகனோ மகளோ தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்கள் என்ன பண்ணுவான், திருத்துவான். யாரை திருத்த மாட்டான், வேறொருத்தருடைய பிள்ளையை தான் என்ன பண்ண மாட்டான், திருத்த மாட்டான். அப்போ திருத்துதல், கண்டித்தல், தண்டித்தல் என்பது ஒரு விதமான அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப தேவன் யூதாசை இங்கே எச்சரித்தாலும் அவனை கண்டித்தாலும் அவனை நேசியாமல் அவர் என்ன பண்ணலைங்க, விட்டுவிடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம யூதாசை போலவும் பேதுருவை போலவும் ஆண்டவரை நிறைய நேரத்தில் காட்டி கொடுத்திருக்கலாம், ஆண்டவரை நிறைய இடத்துல நம்ம மறுதளித்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மை தள்ளிவிடாத கர்த்தராய் இருக்கிறார். ஒரு புறம் அவர் அவன் மீது அன்புள்ளவராக இருக்கிறார், மறுபுறம் அவனால் அவர் காயப்பட்டவராகவும் அவர் இருக்கிறார். நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த ராபோஜன பந்தியில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த போது 12 கூட அவர் உட்கார்ந்தார் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். அந்த 12 பேரும் தேவன் எப்படி நடத்தினாரோ அதே போலதான் யூதாசையும் அவர் என்ன பண்றாருங்க, நடத்துகின்றார். நம்ம எல்லாருமே சபைக்கு வரோம். நம்ம எல்லாருமே சபைக்கு வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சமமான வாய்ப்புகளை தான் தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் ஒரே பிரசங்கத்தை தான் கேட்கிறோம், எல்லாரும் ஒரே பாடலை தான் நம்ம பாடுறோம், எல்லாரும் ஒரே இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம், ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளே ஒரு சிலர் கடவுளுக்கு உண்மையாக வாழ மறுக்கிறோம். இப்ப இந்த யூதாசுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் அவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 13:29 யூதாஸ்க்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்னது, யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால். தன்னுடைய சீஷர்கள் 12 பேர்ல யாருடைய கையில இயேசுக்கு சேர்ந்து பணப்பையை கொடுத்திருந்தாருன்னு வேதம் சொல்லுதுங்க, யூதாசனுடைய கையில. ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் யார் அந்த பணப்பையை கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கையில தான் என்ன இருக்குங்க, அதிகாரம் இருக்கும். அப்ப யூதாஸ்க்கு அவனுடைய கரங்களில் அந்த பணப்பையை அவர் கொடுத்ததின் மூலமாக தேவன் அவனை எத்தனை அதிகமாக நேசிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவன் மேல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துறாரு.
இப்போ திருச்சபையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், திருச்சபையிலே பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதனால் ஒருவர் தெய்வ பயம் உள்ளவர் என்று நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நம்பிடக்கூடாது. நான் இந்த சபையில போதகரா இருக்கிறனால உங்க எல்லாரை விட நான் அதிக பக்திமான் என்று நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நினைத்திடக்கூடாது. இல்ல, நம்முடைய சபையில உதவிக்காரர்கள் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம். இந்த பதவிகளை அவர்கள் வகிப்பதினாலே அவர்கள் தேவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்க கூடாது. ஏன்னா சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பிரதானமான இடங்களில் இருப்பவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். இப்ப நம்முடைய சபையில இந்த ஓட்டு போட்டு உதவிக்காரங்களை செலக்ட் பண்றதோ, செக்ரட்டரிய ட்ரெஷரரை செலக்ட் பண்றதோ சில வருடங்களாக நம்ம என்ன பண்ணது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது. நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஓட்டு போட்டு ஆட்களை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரட்சிக்கப்படாத செல்வாக்கு மிக்க நபர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு திருச்சபை என்பது முற்றிலும் வேறுபட்ட நிலைக்கு மாறிவிட்டது. இன்னைக்கு நிறைய சபைகளிலே நாம் போவோமே என்றால் ரட்சிக்கப்படாத நபர்கள் கமிட்டியில் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒரு நம்ம டீக்கன், செக்ரட்டரி, ட்ரெஷரர், எல்டர், இது ரட்சிக்கப்படாத நபர்கள் கமிட்டியில் இருந்தா பரவாயில்ல, தேவ பயமில்லாத போதகர்கள் சபையில் இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ்க்கு என்ன கிடையாதுங்க, தெய்வ பயம் இல்லை. போதகர்களே வேதத்தின்படி ஒரு காரியத்தை நிதானித்து செய்வதில்லை. அன்னைக்குனாச்சும் இயேசு கிறிஸ்துவினுடைய கூட்டத்தில் ஒரு யூதாஸ் தான் இருந்தாரு. இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல நிறைய யூதாஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, நிரம்பி இருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, க்ளோஸ்னஸ் டஸ் நாட் மீன் கமிட்மெண்ட். மிகவும் நெருக்கமாக இருப்பதினாலே அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணம் உள்ளவர்கள் என்று நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை பிரசங்கித்த போதும் அங்க யார் இருந்திருப்பாருங்க, யூதாஸ் இருந்திருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ நெருக்கமா இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில் அதனால் ஒரு மாற்றம் என்ன பண்ண கிடையாதுங்க, நிகழவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த யூதாசையும் அவர் நேசிக்கிறவராக இருந்தார். யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, இங்க இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் மிகவும் வேதனையோடு என்ன பண்றாருங்க, யூதாசை பார்த்து பேசுகிறார். நம்ம தமிழ் வரலாறை நம்ம பின் திரும்பி பார்க்கும்போது கட்டபொம்மன்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தார். உங்களுக்கு தெரியுமாடா யார் கட்டபொம்மன்னு? அவர் எந்த இடத்த ஆட்சி செஞ்சார்ப்பா? பாஞ்சாலக்குறிச்சி. ஓகே, அவரை காட்டி கொடுத்தவர் யாரு? எந்த ஊரை சேர்ந்தவர் அவரை காட்டி கொடுத்தாரு? உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தமிழ் வரலாறு படிச்சிங்களா இல்லையா? அவரை காட்டி கொடுத்தவருடைய பேர் என்னதுங்க? எட்டப்பன் ஒருத்தர். இப்போலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அவ்வளோவா படிக்கிறது இல்லை. தயவுசெய்து தமிழ் ஹிஸ்ட்ரியை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தமிழ் கலாச்சாரம், தமிழ் வரலாற்றை என்ன பண்ணுறாங்க, சீரழிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருக்குறள், சிலப்பதிகாரம் இல்லை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். தமிழர் மரபு கலாச்சாரம் இதெல்லாம் அவங்க படிச்சிருப்பது ரொம்ப அவசியம். அதே போல் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிட்ரேல், ஒருவேளை யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுக்கு அடுத்து ஜூலியஸ் சீசர் என்று ஒரு மாமன்னன் இருந்தான். ஏமா, ஜூலியஸ் சீசர் எந்த சாம்ராஜ்யத்தை அரசாண்டார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரோம். ரோம் என்ன பண்ணாரு? இந்த ஜூலியஸ் சீசரை யார்ப்பா காட்டி கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்திருக்குமே, ஷேக்ஸ்பியர் டெய்ல்ஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரூட்டஸ் இல்லைங்களா? அவருக்கு 3 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் மார்க்கஸ் ப்ரூட்டஸ், இன்னொருத்தன் பேர் டெசிமஸ்
ப்ரூட்டஸ், இன்னொருத்தர் பேர் காயஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கஸ் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட யுத்தம் நடந்த போது ஜூலியஸ் சீசருக்கு எதிராக செயல்படுவார். எதிராக செயல்பட்டு அந்த யுத்தத்தில் வந்து ஜூலியஸ் சீசருக்கு எதிராக இவர் செயல்பட்டு தோத்து போயிடுவார், இவருடைய முயற்சியில் தோத்து போயிடுவார். ஆனால் ஜூலியஸ் சீசர் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா மன்னிச்சு மறுபடியும் அவருக்கு என்ன பண்ணுவார்னா அவருடைய அன்பை காட்டுவதற்காக அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பார். he will give him a promotion. அப்போ ஜூலியஸ் சீசர் கூட இருந்தவங்களாம் கேட்பாங்க, என்னப்பா உன்னை காட்டி கொடுத்து இவனுக்கு போய் நீ ப்ரொமோஷன் கொடுக்குறிய அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, அவன் என்னுடைய மகனை போன்றவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பார். இப்படி இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூலியஸ் சீசர் வந்து திடீர்னு தன்னை ரோம் நாட்டினுடைய சர்வதிகாரியாக அனௌன்ஸ் பண்ணுறார், டிக்டேட்டர். அது வரைக்கும் ரோம் வந்து ஒரு ஜனநாயகமாக இருக்கும், செனட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜா இருப்பாங்க. திடீர்னு தன்னை ஒரு சர்வதிகாரியாக அவர் சொன்ன உடனே அவரை கொலை செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. நிறைய முறை முயற்சி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, தோத்து போயிடுவாங்க. ஆனால் கடைசியா அந்த செனட்ல இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவனை எப்படியோ என்ன பண்ணிடுவாங்க, தங்களுடைய வலையில சிக்க வச்சிருவாங்க. தங்களுடைய வலையில சிக்க வச்ச உடனே இந்த ப்ரூட்டஸ் அவனுடைய தலைமையில் 60 பேர் சேர்ந்து ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அது ரோம வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த ப்ரூட்டஸ் தன்னை குத்தின உடனே ப்ரூட்டஸை பார்த்து ஜூலியஸ் சீசர் கேட்பாரா, யூ டூ சைல்டு, நீயுமா என் மகனே. ஷேக்ஸ்பியர் அதை எழுதும்போது என்ன பண்ணாருன்னா, நீயுமா என் மகனே அப்படின்னு சொல்லி எழுதுனா ரொம்ப ஆழமா இருக்காதுன்னு சொல்லிட்டு யூ டூ ப்ரூட்டஸ். அதனால யாராவது காட்டி கொடுத்தாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, யூ டூ ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு இடியம் இல்லைங்களா, ஒரு படமொழியை என்ன பண்ணுச்சு, உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ரூட்டஸை ஜூலியஸ் சீசர் மன்னித்ததை காட்டிலும் யூதாஸை இயேசு கிறிஸ்து அதிகமாக என்ன பண்ணாருங்க, நேசித்தார். ஏன்னா ஜூலியஸ் சீசருக்கு இந்த ப்ரூட்டஸ் தன்னை கொலை செய்வான் என்று என்ன பண்ணாதுங்க, தெரியாது. அந்த 60 பேர் அவன் மேல குத்தின போது ஜூலியஸ் சீசர் அதை பத்தி என்ன பண்ணலைங்க, கலங்கவே இல்லை. ஆனா இந்த வரலாறு சொல்லுது, இந்த ப்ரூட்டஸ் கத்தியை தூக்கி ஜூலியஸ் சீசரை குத்தின உடனே அவன் என்ன பண்ணானா, சண்டை போடுவது என்ன பண்ணானா நிறுத்தி விட்டு ஏமாற்றத்தோடு மரித்து போனான். இப்ப இந்த ப்ரூட்டஸ் தனக்கு விரோதமாக செயல்படுவான் என்று ஜூலியஸ் சீசர் அறியாததுனால அவன் என்ன பண்ணா, நேசித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்த போதும் கூட அவனை அவர் என்ன பண்ணாருங்க, நேசிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை ரட்சிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த நாள்ல எந்த நிமிஷத்துல என்ன பாவம் செய்வோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் நம் மீது அன்பு வைத்தபடினாலே அவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரக்கம், கிருபை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். நாமும் கூட கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து தனக்கு விரோதமாக துரோகம் செய்பவர்களையும் நேசிக்கிறவராகவும் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இந்த வேத பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறது 22, 23 வசனங்களிலே, தனக்கு துரோகம் செய்பவர்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து மிகுந்த மன வருத்தம் அடைகிறார். தனக்கு துரோகம் செய்கிறவர்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து மிகுந்த மன வருத்தம் அடைகிறார். Jesus is extremely disappointed with the ones who betray him. See, Jesus know, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லிட்டு. அது தெரிந்திருப்பதனாலே இந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மனம் வருந்தாமல் இருப்பதில்லை. நம்ம பாவம் செய்வோம் சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் நாம் பாவம் செய்வோம் என்று தெரிந்திருப்பதனாலே நாம் பாவம் செய்யும் போது அவர் வருத்தப்படாமல் இருப்பதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற பாவங்கள்
இந்த பாவங்களினால மிகவும் அதிகமாக வேதனைப்படுகிறவர் தேவன். நீங்க செய்யற பாவம், நீங்க யாருக்கு விரோதமா செய்யறீங்களோ அவங்களை காயப்படுத்துவதை காட்டிலும் கடவுளை அதிகமாக காயப்படுத்துகிறது. ஏனென்றால் பாவம் என்பது பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்கின்ற தீமை. நீங்க நினைக்கலாம், நான் என் மனைவி மேலதான் கோபமா இருக்கிறேன், நான் என் மனைவியை தான் விவாகரத்து பண்றேன், நான் என் சகோதரன் மேலதான் கோபமா இருக்கேன், என் சகோதரனோடு தான் நான் பேச மாட்டேன். ஆனால் அந்த நீங்கள் செய்கின்ற அந்த செயலினால உங்க மனைவி காயப்படுறாங்களோ இல்லையோ, உங்க கணவன் காயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுள் காயப்படுகிறார். ஆகினால்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவன் பாவம் செஞ்சது அவனுடைய மனைவிமார்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சான், பத்சேபாலோட சேர்ந்து கொண்டு. அவன் கொலை செய்தது உரியாவை என்ன பண்ணாங்க, கொலை செய்தான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றான், நான் உமக்கு விரோதமாக. இப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கடவுளை காயப்படுத்துகிறதாக இருக்குது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கல்லோ மண்ணோ உணர்வற்றவரோ அல்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே என்றால், மனிதனை பூமியிலே சிருஷ்டித்ததை நினைத்து தேவன் என்ன பண்ணாருங்க, மனஸ்தாபப்பட்டார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் தாங்க பாவம் பண்ணா, மனுஷன் தாங்க அழிஞ்சு போறான். நீங்க ரோட்ல கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க, திடீர்னு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, எட்டி பார்க்குறோம் யாரா அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க யாருன்னே தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, தொடர்ந்து நம்ம வழியில் என்ன பண்ணுவோங்க, போயிட்டே இருப்போம். ஏன்னா அவன் செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு என்ன கிடையாதுங்க, லாபமோ நஷ்டமோ கிடையாது. அதே மாதிரிதான் நீங்களும் நானும் நரகத்துக்கு போனாலும் பரலோகத்துக்கு போனாலும் அதனால கடவுளுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் என்னதுங்க கிடையாது. கடவுள் நம்மை குறித்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படித்தானே இருக்காங்க. எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போ, இதுக்கு மேல உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படி இருப்பதில்லைங்க. இந்த யூதாஸ் கெட்டு அழிந்து போவதனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த யூதாஸ் மட்டுமில்ல, நம்மில் யார் கெட்டு அழிந்து போனாலும் கடவுளுக்கு எந்த லாபமும் நஷ்டமும் அதனால் வரப்போவதில்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பதாகவே தேவனாய் இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வர நிறைய பாடல்கள்ல எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா, நாங்க இல்லாம பரலோகத்தில் கடவுளுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்ப நம்ம போனாதான் கடவுளுக்கு என்னதுங்க, சந்தோஷம். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, கடவுள் ஏன் நம்மளை ரட்சித்தாருன்னா, நம்மெல்லாம் இல்லைன்னா அவரை யாருமே என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. நம்முடைய துதிகள் அவர் பிரியமா இருக்கிறனால தான் நம்ம அவரை துதிக்கணுங்கிறதுக்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் கடவுளை துதிங்க. எண்ணிலடங்காத தூத சேனைகள் ஓயாமல் அவரை தூயாதி தூயவர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த தூதர்களும் கூட இயேசு கிறிஸ்துவ வணங்கலனாலும், தேவனை வணங்கலனாலும் அவர் தேவனா தான் என்ன பண்ணுவாருங்க, அவர் தேவன் தான். He is God. அப்போ தன்னிலே தானே நிறைவுள்ள தேவன், எந்த மாற்றமும் இல்லாத தேவன் இந்த யூதாசை நேசித்தார். இந்த பாவ மனிதர்கள் என்ன பண்றாருங்க, நேசிக்கிறார். இந்த பாவ மனிதர்கள் பாவம் செய்யும் போது அவர்களுக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தீர்மானிக்கப்பட்டபடியே. என்ன, இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுவதற்காக அவர் பிறந்தார். இப்ப இந்த யூதாஸ்க்கு என்ன நினைவுபடுத்துறாருன்னா, நான் மரிக்க போவது தேவனுடைய திட்டம், ஆனாலும் நீ என்னைய காட்டி கொடுக்காம இருக்கணும்னு நான் விரும்புறேன். திருச்சபைக்கு விரோதமாகவோ கடவுளுக்கு விரோதமாகவோ
யார் வேணாலும் பாவம் பண்ணட்டும், ஆனா திருச்சபைக்குள்ளாக இருக்கிற நம்ம பாவம் பண்ணக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த வசனத்தையே கேட்காம இயேசு கிறிஸ்துனே யாருன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவிசுவாசி கடவுளுடைய திருச்சபைக்கும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக ஒரு தவறு செய்வானே என்றால் அவன் அறியாமையினால் என்ன பண்றாங்க, செய்கின்றான். ஆனா திருச்சபைக்குள்ளாக இருக்கிற ஒரு விசுவாசி அதை செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அப்ப யூதாஸ்க்கு நினைவுபடுத்துறார், யூதாஸ், நான் மரிக்க போவது கடவுளுடைய தீர்மானம். நீ என்னை காட்டி கொடுக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன், சிலுவையில் மரிக்க தான் போறேன். ஆனா நீ அதை செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். தீர்மானிக்கப்பட்டபடி. அடுத்து மனுஷகுமாரன் போகிறார். இப்ப இந்த மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது யூதாஸ்க்கு இயேசு கிறிஸ்து எதை நினைவுபடுத்துறாருன்னா அவர்தான் மேசியா என்பதை நினைவுபடுத்துகிறார். ஏன்னா எப்படி இந்த ஜூலியஸ் சீசருடைய கதைக்கு நம்ம மறுபடியும் போலாம். ஏன் புரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை கொன்னான்? ஏன்னா அந்த செனட் மெம்பர்ஸ், ரோம ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூலியஸ் சீசரை இப்படியே விட்டோம்னா அவன் ரோம அழிச்சிருவான், ரோம் நகரம் என்ன பண்ணிடுவான், அழித்துருவான். நீங்க வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது ஜூலியஸ் சீசர் என்று நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அவர் இல்லைன்னா அவ்வளவு பெரிய ரோம சாம்ராஜ்யம் உருவாயிருக்காது. இப்போ புரூட்டஸ்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தவறான தேசப்பற்றை விதைக்கிறார்கள், ஃபால்ஸ் நேஷனலிசம். இதுதான் தேசபக்தின்னு நினைச்சு புரூட்டஸ் போய் யாரை கொன்றுவாங்க, ஜூலியஸ் சீசரை கொன்றுவான். அதே போலதான் இந்த யூதாசனுடைய இருதயத்துல ஒரு தவறான தேசபக்தியை விதைக்கிறாங்க. என்ன தேசபக்தி விதைக்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை இப்படியே விட்டோம்னா இந்த இயேசு கிறிஸ்து செய்கிற செயல்களினால ரோமர்கள் வந்து நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கொன்று போட்டுருவாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கும் கூட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தவறான ஒரு வதந்தி தான் பரப்பும். நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு தேசபக்தி இல்லை, கிறிஸ்தவனை கொல்றவனுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். சில நேரங்களில் நாமும் கூட கடவுளுக்கு நன்மை செய்கின்றோம், திருச்சபைக்கு நன்மை செய்கிறோம் என்று நம்மை சுற்றியுள்ள மனிதர்களால் வஞ்சிக்கப்படக்கூடும். இங்க யூதாஸ் வஞ்சிக்கப்படுறான். எதனால் அவன் வஞ்சிக்கப்படுகிறான்? இந்த இயேசு கிறிஸ்துவை இப்படியே விடுவோமே என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக யூதர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அழிக்கப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்று சொல்லும்போது யூதாஸ்க்கு இயேசு கிறிஸ்து எதை நினைவுபடுத்துறாரு, நீ யாரை காட்டி கொடுக்க போறப்பா, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எப்படி அவர் சித்தரிக்கிறார் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்ன சொல்றாரு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள். இந்த கூட்ட மக்கள் யாருங்க? ஒருவேளை அவங்க வார வாரம் திருச்சபைக்கு வரலாம், ஒவ்வொரு வாரமும் அவங்க கடவுளுடைய வார்த்தையை என்ன பண்ணலாங்க, பிரசங்கத்தின் மூலமாக கேட்கலாம். சில சமயங்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணலாங்க, வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெப கூட்டத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கலாம். இப்படி அவங்க ஒவ்வொரு வாரமும் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு என்ன பண்றாருங்க, இடைப்படுகிறார். God the Holy Spirit is speaking to them. அப்படி அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிப்பார்களே என்றால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த யூதாஸ் பரம ஈவை என்ன பண்ணாங்க, ருசி பார்த்தான். எப்படி அவன் பரம ஈவை ருசி பார்த்தான்? இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த போது இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலிருந்து மோசே எப்படி மன்னாவை கொடுத்தாரோ அதே போல இந்த அப்பங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து பேய்களையும் பிசாசுகளையும் விரட்டின போது அவன் தேவனுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்துவில் என்ன பண்ணாங்க? பார்த்தான். இதெல்லாம் அவன் பார்த்திருந்த போதும் கூட அவனுக்குள்ளாக உண்மையான மனமாற்றம் வரவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய எச்சரிப்புகள், நம்ம ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பாமல் போவோமே என்றால் நம்முடைய முடிவு எப்படி இருக்குங்க? பரிதாபமானதாக இருக்கும். எனக்குமே நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சிம்பிள். என்ன அப்படின்னா, நான் கடவுளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது தேவ மனிதர்கள் எனக்கு துணை நின்று அதை செய்யும்படியாக என்னை உற்சாகப்படுத்துவார்கள் என்றால் அது தேவனுடைய அனுக்கிரகத்தை என்ன பண்ணுதுங்க? காட்டு. இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஆனா அதை நான் சபையில் இருக்கிற யாரோடையும் என்ன பண்ண மாட்டேன்? சொல்ல மாட்டேன். சபையில் இருக்கிற யாரோடையும் பகிர்ந்து கொள்ளாம நான் அதை ரகசியமா தான் செய்வேன். ஆனால் நான் கடவுளுக்காக நான் அதை செய்வேன் என்று சொல்வேன் என்றால் அநேக வேளைகளிலே நான் சாத்தானுடைய வேலையை தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நம்ம இந்த பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம ஏன் முன்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாதம் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா தேவனுடைய காரியத்தை நாம் செய்யும்போது தேவனுடைய திருச்சபைக்கு மறைத்து அதை நாம் செய்யக்கூடாது. இப்போ இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறப்போ யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கூட இருந்த யாருக்குமே என்ன பண்ணாதுங்க? தெரியாது. ஏன்? அவன் ரகசியமாக செயல்படுகிறான். அவன் போய் பிரதான ஆசாரியர்களை பார்த்து வந்ததோ, அவன் போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக பேரம் பேசினதோ, இல்ல அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போவதோ யாருக்குமே என்ன பண்ணாதுங்க? தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, இங்க நிறைய கணவன்மார் இருக்கீங்க. உங்க மனைவிக்கு தெரியாம நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது பெரும்பாலும் கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியமாக என்ன பண்ணாதுங்க? நிச்சயமாக இருக்காது. இங்க மனைவிமார்கள் இருக்கீங்க, உங்க கணவனுக்கு தெரியாம நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக அநேக வேளைகளிலே இருக்காது. அதே போல நம்ம ஒவ்வொரு வாரமும் வரும்போது தேவனுடைய செய்தியை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசியும் தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டும் கூட நான் மறுபடியும் என்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு போவேனே என்றால் அது மிகவும் ஆபத்தானது. இந்த யூதாசை குறித்து சித்தரிக்கும் போது வேதம் அவனை குறித்து சொல்கின்ற சில கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நம்ம திருப்பலாம். 27ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:27. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:30. அப்பொழுது இப்ப பாருங்க, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்றார். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நானோ என்று கேட்கிறான். கேட்டவனே நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யுங்கிறார். அப்ப யூதாஸ் என்ன பண்றான்? வெளியில போறப்போ 30வது வசனம் நம்ம தமிழ்ல அவன் புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமா இருந்தது என்று நம்ம மொழிபெயர்த்திருக்காங்க. நீங்க கிரேக்க மொழியிலயோ இல்ல சில ஆங்கில மொழிபெயர்க்கலையோ பாத்தீங்க அப்படின்னா he went out into the dark. அவன் எழும்பி இருளுக்குள்ளாக என்ன பண்ணான்? போனான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? ஒளியாய் இருக்கிறார். பாவம் எதோடு தொடர்புடையதாக இருக்குங்க? இருளாய் இருக்கிறது. அப்போ அவன் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவனோடு கூட பந்தி இருந்துட்டு அந்த பந்தியை விட்டு எழும்பின உடனே அவன் எங்க போறாங்க? இருளுக்குள் போகின்றான். இன்றைக்கு இதே பிரச்சனை தான் விசுவாசிகளாகிய நிறைய பேருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கள் திருச்சபைக்குள்ளாக வரும்போது தேவ வார்த்தை என்னும் ஒளியோடு அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் போது அவர்கள் ஒளியோடு என்ன பண்றாங்க? ஐக்கியப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் சொல்லிக்காரு, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி வந்திருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நாம் கூடி வரும்போது நம்மோடு கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். தேவனுடைய ஒளியிலே நாம் இருக்கிறோம்.
ஆனா சபையை விட்டு வெளியே போகும்போது அந்த ஒளியிலே நாம் நடப்பதில்லை. நிறைய நேரத்தில் சபையை விட்டு வெளியில போன உடனே இருளான வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோங்க, வாழ ஆரம்பிக்கிறோம். சில சமயங்கள் ரொம்ப வசனமா இருக்கும். என்ன வசனமா இருக்கும்னா, ஆராதனை முடிஞ்சிட்டு ஆராதனைக்கு வெளியில போய் விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் கோபமாக பேசிக் கொள்வது, சண்டை போட்டு கொண்டிருப்பது, கணவன் மனைவியை திட்டுவது, மனைவி கணவன் மூஞ்சி தூக்கிட்டு போறது எப்ப நடக்குதுங்க? ஆலயத்தை விட்டு வெளியில எடுத்து வச்சோன்னே அது என்ன பண்ணுதுங்க, நடக்குது. ஒளியோடு கூட இங்க இருந்து விட்டு அவன் உடனடியாக எங்க போறாங்க, இருளோடு போகின்றான். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தமான தேவனுக்கும் பாவத்துக்கும் என்ன கிடையாதுங்க, சம்பந்தம் இல்லை. சபையில நான் விசுவாசிகளோடு தேவனை ஆராதித்து விட்டு இந்த சபையை விட்டு வெளியில போயிட்டு அவிசுவாசிகளோடு நான் ஐக்கியம் கொள்வேனே என்றால் அது என்னுடைய வாழ்க்கையை இருளாக மாற்றும். ஆண்டவருக்கு தெரியும், நான் செய்வதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அவர் சகலத்தையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஆனாலும் நான் அந்த தவறு செய்யும்போது அவர் என்ன பண்றாருங்க, விசனப்படுகிறார். அவனுக்கு ஐயோ என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். ஐயோ என்ற பதம் நீங்க வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது பாவிகள் மீது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் போது அவர்களை பார்த்து தேவன் பரிதாபப்படுவதின் அடையாளமாக இருக்கிறது. யூதாசை பார்த்து அவர் நினைச்சிருப்பாரு, 3.5 வருஷம் என்னோட இருந்தும் கூட இவ்வளவு கொடுமையான தண்டனை அவன் தேடிக்கொள்கிறானே. என்ன நடக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்ன பண்றாங்க, அறையிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அவன் சன்ஹெத்ரின் சங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசை என்ன பண்றாங்க, கையில் எடுக்கிறான். அந்த 30 வெள்ளிக்காசை கையில் எடுத்துட்டு போய் தேவாலயத்தில் என்ன பண்றாங்க, தூக்கி வீசுறான். தூக்கி வீசி சொல்றான், நான் குற்றமற்ற ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்தேனே. ஆனா அந்த காசு அவன்கிட்ட கொடுத்தவங்க கூட அந்த காசை என்ன பண்ணலைங்க, தொட விரும்பல. வேலைக்காரங்கிட்ட சொல்றான், அந்த காசை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, குயவனுடைய நிலத்தை என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. வாங்கி அனாதை பிரேதங்களை அடக்கம் செய்யும் ஒரு இடமாக என்ன பண்றாங்க. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் கூறுகிறது. ஏன் அவன் நாண்டு கொண்டு செத்தான்? அவன் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனே என்று அவன் வருத்தப்பட்டான். ஆனா கடவுள்கிட்ட அவன் என்ன பண்ணலைங்க, வரவில்லை. அவனுடைய வெக்கம், ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் தான் செய்வது பாவம் என்பதை அவன் உணராதிருந்தான். கடவுள் எத்தனை முறை அவனோடு பேசின போதும் தான் செய்தது பாவம் என்பதை அவன் என்ன பண்ணாங்க, உணராமல் இருந்தான். ஆனால் அவன் செய்தது பாவம் என்பதை உணர்ந்த போது அவனால் தலை தூக்க முடியல. அவனால் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவனுக்கு என்ன கிடையாதுங்க, தைரியம் இல்லை. சீஷர்களை பார்ப்பதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கே அவனுக்கு என்ன கிடையாதுங்க, விருப்பம் இல்லை. அவன் நாண்டு கொண்டு செத்தான். நம்முடைய வரலாற்றிலே மறக்க முடியாத சர்வதிகாரியான ஹிட்லர், உலகத்தையே கலக்கின இந்த ஹிட்லர் ஒரு நாள் இரவு தன்னுடைய படை தளபதியை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். நான் தவறு செய்து விட்டேனா? ஏன்னா ரஷ்யாவில் அந்த கடும் பனிப்பொழிவிலே தன்னுடைய இராணுவ வீரர்களை அனுப்பினது தவறா என்று அவன் என்ன பண்ணாங்க, உணர்ந்து கேள்வி கேட்டான். அந்த இராணுவ தளபதி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய தலைவனை பார்த்து நீ செய்தது தவறுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதுங்க, மனம் வரவே இல்லை. அந்த இராணுவ அதிகாரி மௌனமாக இந்த இடத்தை விட்டு போறாரு. ஹிட்லர் தன்னுடைய அறையிலே சென்று தன்னை சுட்டு கொண்டு இறந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளை மறுதலிக்கிறவர்களாக, கடவுளுக்கும் அவருடைய ஆலயத்திற்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் அவருடைய ஊழிய காரியங்களுக்கும் எதிராக நாம் செயல்படும் போது நாம் தலை நிமிர முடியாத வெட்கத்தை சுமக்க வேண்டியவர்களாக மாறி போவோம். ஆனால்
கற்பனை தான், இது நடக்க கிடையாது. ஏதேன் தோட்டத்திலே அந்த கனியை சாப்பிட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பாதங்களிலே விழுந்து, ஆண்டவரே எங்களை மன்னித்து விடும் என்று அவர்கள் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. அதே போல இந்த யூதாஸ், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் அந்த 3ஆம் நாள் வரை உயிர் தெழுந்து காத்திருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்திருப்பான் என்றால் சரித்திரத்தில் இந்த யூதாஸ் எப்படி அறியப்பட்டிருப்பான் என்று நமக்கு என்ன பண்ணாதுங்க தெரியாது. அதெல்லாம் நடக்கல. ஆனால் அப்படி நடந்திருந்தால் ஒருவேளை அது நன்மையாக என்ன பண்ணிருக்கலாம், மாறி இருக்கலாம். ஏன்னா தேவன் நாம் பாவம் செய்யும் போது எந்த அளவுக்கு நம்மால மன வருத்தம் அடைகிறாரோ அதே போல நாம் மனம் திரும்பும் போது அந்த அளவுக்கு அவருக்கு என்ன வருதுங்க, சந்தோஷம் வருது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாதபடியினாலே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அவரை விற்று போட்டான். அதே மாதிரி இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாதபடியினாலே அவரிடத்துல திரும்ப வராமல் அவன் நாண்டு கொண்டு என்ன பண்ணா, செத்தான். சில சமயம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான், நம்ம எல்லாமே கடவுளுக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள் தான். சில சமயத்துல கடவுளுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்து அந்த வாழ்க்கையை குறித்த வெட்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது இனிமேல் எதுக்குடா சர்ச்சுக்கு போகணும், அதான் நான் மோசமானவனாச்சே, நான் மோசமானவளாச்சே, நான்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், இனிமேல் நான் சர்ச்சுக்கு போகல, இனிமேல் நான் அந்த கடவுளை தேடல, நான் என் வழியில போயிடுறேன். நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கடவுளுடைய மனம் எவ்வளவு புண்படுமோ அதை காட்டிலும் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம் மனம் போன போக்கில போக்கும்போது தேவன் இன்னும் அதிகமாக வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யூதாசை போல பல முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவரை காட்டி கொடுத்து பின்வாங்கி போங்கி இருந்தாலும் நீங்கள் நாண்டு கொண்டு சாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே பேதுரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண கிடையாதுங்க, தேடி போக கிடையாது. அவரு போய் என்ன பண்றாரு, கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் யார் பேதுருவுக்காக வந்து காத்திருந்தா, இயேசு கிறிஸ்து வந்து காத்திருக்கிறார். தோமா, நாங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்த்தோம்பா, நாங்க அவரோட பேசணும்பான்னு சொன்ன போது தோமா சொல்றான், அவர் உயிர்த்தெழுந்தா எனக்கு தரிசனமாகட்டும், அவர் கையை நான் தொட்டு பார்க்கணும், அவர் காலை நான் என்ன பண்ணணும், தொட்டு பார்க்கணும். அந்த தோமா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண கிடையாதுங்க, தேட கிடையாது. ஆனால் அந்த தோமாவை தேடி இயேசு கிறிஸ்து வந்தது நிற்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, தேவனை விட்டு நாம் எவ்வளவு அதிகமாக தூரம் போனாலும், நம்முடைய பாவத்தினால் நாம் தேவனை எவ்வளவு அதிகமாக காயப்படுத்தினாலும், நாம் மீண்டும் திரும்பி வரும்போது தேவன் நம் மீது மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருவரும் அந்த யூதாசை போல போய்விடக்கூடாது, நாம் ஒருவரும் நம்முடைய பாவத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பகுதியும் வேதத்தில் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த பூமியில் மனிதர்கள் செய்கின்ற எல்லா பாவமும் தெரியும். பிறர் அப்படி செய்வதனால நானும் அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நிறைய போதகர்கள் திருச்சபையின் பணத்தை தங்களுடைய சொந்த பணமாக நினைத்து தங்களுடைய இஷ்டப்படி அந்த பணத்தை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதனால, ஐயோ அந்த பெரிய ஊழியக்காரர் அப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு நானும் இந்த சபையின் பணத்தை என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, பயன்படுத்தக்கூடாது. தேவன் என்ன சொல்ற, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ப்பா, நீ அதை என்ன பண்ணாத, செய்யாத. யூ டோன்ட் டு இட், யூ டோன்ட் டு இட். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்க இப்படி செய்யறோம். ஆண்டவர்
அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், நீ அப்படி செய்யாத. எனக்கு பிரியமானவர்களே, இந்த யூதாசனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 4 பாடங்களை நான் ஜஸ்ட் குறிப்பு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பக்திமான்களைப் போல நாம் வேஷம் போடக்கூடாது. Do not fake to be a righteous person. ஒரு பக்திமானை போல வேஷம் போடாதீங்க. யூதாஸ் வேஷம் போட்டான். 3 வருஷம் என்ன பண்ணாங்க? வேஷம் போட்டான். அந்த 3 வருஷம் அவன் போட்ட வேஷம் அவன் என்ன பண்ணலங்க? காப்பாற்ற கிடையாது. ஒருவேளை யூதாஸ் 3 வருஷம் வேஷம் போட்டான். நம்ம ஆயுள் நாள் முழுவதும் கூட வேஷம் போடக்கூடும். ஆனால் நான் பக்திமானை போல வேஷம் போடுவேனே என்றால் கடைசியில் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். நான் நரகத்தில் தள்ளப்படுவேன். 2வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம், கிறிஸ்தவத்திற்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை காட்டிலும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக வாழும் மாய்மாலக்காரர்களே கிறிஸ்தவத்தை அழிக்கிறார்கள். கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருக்கும் எதிரிகளை காட்டிலும் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கும் மாய்மாலக்காரர்களே கிறிஸ்தவர்களை அழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் சூறையாடப்படுவது, தேவனுடைய பணம் கொள்ளையிடப்படுவது, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி தடைப்படுவது கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிற சங்கங்களினால் அல்ல, கிறிஸ்தவத்தின் எதிரிகளால் அல்ல. நமக்கு எப்பொழுதுமே எப்படி நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம்? விஹெச்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆர்எஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, பஜ்ரங் தாளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிஜேபிக்காக ஜெபம் பண்ணுங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் என்று நம்ம என்ன பண்ணிருக்கோங்க சொல்லியே நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வரலாற்றை நீங்க திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்தவத்தின் எதிரிகள் கிறிஸ்தவத்துக்கு வெளியே என்னதுங்க இல்ல. அவங்களால திருச்சபையை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிக்கார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், அதை விட பெரிய ஒரு இயக்கமா இருக்கட்டும், எந்த ஒரு இயக்கத்தாலையும் திருச்சபை என்ன பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் திருச்சபையை சீரழிப்பவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆலயத்துக்குள்ளார இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? 12 ஒருவன். அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே எக்காரணத்தை கொண்டும் உம்முடைய திருச்சபையோ உம்முடைய ஊழியமோ உம்முடைய ராஜ்யமோ சீரழிவதற்கு நான் ஒரு பாத்திரமாக மாறிவிடக்கூடாது சுவாமி. நம்ம யாருக்காக அதிகம் ஜெபம் பண்ணுவோங்க? சபைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்காக அல்ல, அவங்களை கடவுள் பார்த்துக் கொள்வார். சபைக்குள்ளாக இருந்து சபையை சீரழிவுக்கு நேராக நடத்துபவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, போலியான பாசம் உறவுகளை அழிப்பதாக இருக்கிறது. ஃபேக் அஃபெக்ஷன்ஸ் டிஸ்ட்ராய் ரிலேஷன்ஷிப்ஸ். போலியான பாசம். யோவான்ல நம்ம வாசிச்சோம்னா, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ முக்கியமான பொறுப்பு அவனுக்கு கொடுத்திருப்பாரு, பணப்பையன் அவன் கையில வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், பாவம் இந்த யூதாஸ் பாதி சாப்பாட்டுல இயேசு கிறிஸ்து அவனை வேலைக்கு அனுப்புறாருன்னு நினைச்சிருப்பாங்க. அதே போல நம்ம அதை வாசிப்போம். அந்த தோட்டத்திலே அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை எதனால காட்டி கொடுத்தாங்க? அவன் சொல்றான், நான் யாரை முத்தமிடுவேனோ போலியான பாசம், போலியான மரியாதை. 4வதாக நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் யூதாஸ் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. We should not forget that there is a Judas in our heart. நாம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த யூதாஸ் ஒளிந்திருக்கிறான் என்பதை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மறந்து விடக்கூடாது. நம்மில் யார் வேணாலும் அந்த யூதாஸாக என்ன பண்ண முடியுங்க, மாறி போகக்கூடும். அப்ப நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, நான் அந்த யூதாஸை போல என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது சுவாமி. நான் உம்மை போலியாக முத்தமிடுகிறவனாக அல்ல, உம்மை மனதார தொழுது கொள்கிறவனாய், உமக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும்.
எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா துரோகிகளாகிய நம்மீதும் கடவுள் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். நான் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் அவர் அறிந்திருந்தாலும் நான் பாவம் செய்யும் போது அது கடவுளை காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே கடவுளை காயப்படுத்துகிற அந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென். தம் காயங்களை